தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆண்டுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். ஆண்டுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுவோம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை
நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் தீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் தீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு எஸ் லார்ட். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மேன்மையான திட்டங்களை எங்களுக்காய் நிர்வகித்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு ஆண்டவர். உம்முடைய தயவு மிகவும் பெரியது ஆண்டவர். உம்முடைய தயவிலே நாங்கள் நிற்கத்தக்கதாய், உம்முடைய அன்பிலே நாங்கள் நினைத்திருக்கத்தக்கதாய், நாங்கள் வேண்டுகிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே சிறிதாய் இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேன்மையான காரியங்களையோ பெருமையான திட்டங்களையோ நாங்கள் நினைக்கிறது மாத்திரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்காய் தலைமுறைகள் தலைமுறைகள் தலைமுறை தோறும் எங்கள் வாழ்க்கை மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் அப்படியாக நடத்த ஆண்டவரே தலைமுறை தலைமுறையா எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறபடியா உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகா பெரிய மேன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உங்க தயவு மிகவும் பெரியது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மிகவும் பெரியது. உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்
வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையா பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. எஸ் லார்ட். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. என்னை குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுளி நம்புகள் என்னை திசை மாறி போக செய்த தயவு பெரியது. ஒரு அடி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. எஸ் லார்ட். என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் முன்னே வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றது, ஏறெடுத்து பார்க்கும் முன்னும் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்கும். எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும். எஸ் லார்ட். தாண்டி நிற்கும் தயவு. உங்களுடைய தயவு பெரியது. தலைமுறைகள் செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையால் பாதுகாத்ததே. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால்தான். அவருடைய இரக்கம் கிருபை இல்லை என்றால், அவருடைய பெரிய மகிமை இல்லை என்றால், நாம் ஒரு நாளும் ஒருபோதும்
எதையும் நம்மால் தாண்டவே முடியாது. அவருடைய கிருபை, இரக்கம், தயவு இந்த நிமிஷம் வரை நடத்தி கொண்டே இருக்கிறது. மகா பெரிய அன்பு. ஹல்லேலூயா. நம்முடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. என் தாய் உருவாகும் முன்னமே, நாங்கள் உருவாகும் முன்னமே ஆண்டவரே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவர். எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர். அடுத்த நாள் என்ன நடக்க போகிறது நீர் அறிந்தவர் ஆண்டவர். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அறியாவிட்டாலும் எங்களுக்கு என்று ஒரு பெரிய பந்தியை என் தேவன் நல்லபடியாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். உங்களுடைய தயவு மிகவும் பெரியது ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் மிகவும் பெரியது. உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே, வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே, வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எல்லாரும் சொல்லுவோம். எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே,
எப்படி போ ஓ ஹalleluya வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி போ உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி போ உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே ஓ என் கருவை பெயர் உருவாகும் முன்னே yes Lord சொல்லி அழைத்தீரையா அவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் வேற ஒன்று பெரிதான அன்பை நாம் காணவே முடியாது இணையற்ற அன்பு மாசில்லாத அன்பு நம் மீது மகிமை பொழிகிற அன்பு நம் மீது அவருடைய கிருபையை பொழிகிற அன்பு இரக்கமுள்ள அன்பு அந்த அன்புக்கு இணையான அன்பு நம்ம ஏந்தி சுமந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாக்கிற அன்பு உம்முடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி போற்றி நாங்கள் துதித்தாலும் ஆண்டவரே உம்மை புகழ்ந்தாலும் உம்மை மகிமைப்படுத்தினாலும் ஆண்டவரே ஓ ஹalleluya ஆண்டவரே போதவே போதாது ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவன் உம்மை போற்றி போற்றி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே புல்லில் இடத்தில் எங்களை மேய்ச்சலை அமர செய்தக்கணும் ஓ உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் உமக்கு மகிமை செலுத்துறோம் உமக்கு மகிமை 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 கிருபை கிருபை நிறைந்தவரே ஓ மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ நடத்துகிற பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரிங்க தேவ தேவ ராஜாதி ராஜாவை ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எஸ் லார்ட் போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமென் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை புல்லுலை இடத்தில் மேய்ச்சல் தந்தார்
துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவே, யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார், யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார், யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே, யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே, யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே, யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. Yes master. ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோக நிச்சயத்தை தந்தார், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழி செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். எல்லாரும் சொல்லுவோம், பரலோக நிச்சயத்தை தந்தார், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடு. பாத்திரத்தை நிரம்பி வழ செய்தார், நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோக நிச்சயத்தை தந்தார், யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உமக்கே கனம் ஆண்டவரே,
உமொருவருக்கே மகிமை, உமொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு மாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், எல்லாவற்றுக்கும் நிறைவானவர் ஆண்டவரே. உமக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமா எஸ்கேவின் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ எல்லா விதமான பொருட்களை கர்த்தர் கிருபையாய் மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை, நம்பிக்கையற்றவர்களுக்கு என்ற நம்பிக்கை என்ற தலைப்பில் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் நாம் 12 முதல் 44 வரை, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 44 வரை உள்ள வசனங்கள். எல்லா வசனங்களையும் நாம் படிக்க முடியாது, அங்குமிங்குமாக சில வசனங்களை நாம் படித்து இந்த செய்தியை நாம் கடந்து போகலாம். 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்களுக்கு நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேக்க தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. இப்போது பவுல் போகிற ஒரு கப்பல் பயணம். 44ஆம் வசனம் சொல்கிறது, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த 44ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு சாட்சி. பவுலுடைய கப்பல் பயணம் 276 பேசஞ்சர்ஸ் அதில் போறாங்க. அதில் ஒரு 30-40 அதில் தண்டனை கைதிகள் பிரிசனர்ஸ் அங்கே போறாங்க. இந்த 44ஆம் வசனத்தை மட்டும் நாம் பார்ப்போமானால் அதில் என்ன சொல்கிறது? எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஜனங்கள் எப்போதும் நமக்கு நடந்து முடிந்த காரியங்களை எப்போதும் பேசுவார்கள், ஆனால் என்ன நடந்தது என்று பேச மாட்டார்கள். நடந்தது தெரியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை துதித்து பாடும்போது, ஆண்டவரை கனப்படுத்தும் போது, ஹல்லேலூயா சொல்லும் போது அவர்கள் கடந்து வந்த நரக வேதனை ஜனங்களுக்கு தெரியாது. நீ தேவனை துதித்து பாடும்போது நீ பட்ட கஷ்டங்கள் ஜனக்கு புரியாது. ஆண்டவரை கரங்களை தட்டி பாடும்போது நீ பட்ட வடுக்கள் ஜனங்களுக்கு புரியாது. இப்போது பவுல் போகிற இந்த பயணத்தில் பார்க்கும்போது இது ஒரு கார்கோ ஷிப், ஒரு சரக்கு கப்பல். இதுல 276 பேசஞ்சர்ஸ் போகிறார்கள். இதில் 30-40 சிறை தண்டனை கைதிகள் இதோடு கூட இந்த கப்பல்ல அவங்க போவதாக வசனம் போதிக்கிறோம். ரோமில் உள்ள சீசருக்கு முன்பதாக விசாரணைக்கு போகிறார். போகிற வழியிலே இப்போது கடுமையான ஒரு புயல் வருவதான் இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 14ஆம் வசனம், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யுரேக்ஸ் கிலேதான் என்னும் கடுங்காற்றினாலே அதில் மோதிற்று. கப்பல் புறப்படும் போது 13ஆம் வசனம், தென்றல் மெதுவாயிருந்தபடினாலே தாங்கள் கோரினது கைகூடி வந்தது எண்ணி அவ்விடம்பட்டு பெயர்ந்து கிரேக்கு தீவுக்கு அருகா ஓடினார்கள். கப்பல் புறப்படும் போது தென்றல் காற்று போடு இருந்தது. இப்போது கப்பல் பயணம் தொடங்கி கொஞ்சம் தூரம் போன உடனே வசனம் இருக்குது கடுங்காத்து, ஆங்கிலத்தை ஹரிக்கேன், சூறாவளி, புயல் காற்று என்று நாம் சொல்லலாம். திடீரென்று இப்படியான ஒரு பெரிய ஒரு புயல் காற்று சூறாவளி வந்ததை நாம் பார்க்கணும். வாழ்க்கை என்பது இது போலதான். நம்முடைய உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் போகும்போது, உங்கள் பயணத்தை நோக்கி வெற்றி நோக்கி நீங்கள் போகும்போது இப்போது இனம் புரியாத ஒரு புயல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வரும். இப்போ இவங்க போகிற இந்த பயணம், இந்த புயலானது 14 நாட்கள் அடித்து நொறுக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 14 நாட்கள். 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பித்து பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. உண்மையான சூறாவளி என்றால் அந்த சூழ்நிலையிலே நீ ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால் ஏதாவது செய்ய முடியுமானால் அது சூறாவளி அல்ல, அது வெறும் மன அழுத்தம் தான். இங்கு வசனம் சொல்கிறது, இனி தப்பித்து
பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் மற்று போயிற்று. இனி தப்பிக்க ஒன்று கிடையாது. அந்த கப்பலுக்குள்ளே தான் இருக்க முடியும் என்று ஒரு நிலவரம் வந்ததை நான் வாசிக்கிறேன். ஆனால் இங்கு பவுலுடைய விசுவாசம் என்ன? எப்படியாவது ஆண்டவர் தங்களை கரை சேர்ப்பார் என்று பவுல் விசுவாசிக்கிறார். என் ஆண்டவர் எப்போதும் அவர் தூங்குவதில்லை, உறங்குவதும் என்று பவுலுடைய விசுவாசம். 14 நாள் சூரியன் நட்சத்திரங்களை பார்க்கவில்லை. அந்த நாட்களே கப்பல் பயணம் என்பது அப்போதெல்லாம் நேவிகேஷன் கிடையாது, கருவி கிடையாது. சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி தான் காலையிலே கப்பல்கள் போகும், கிழக்காம் மேற்காம் தெரிந்து கொள்வாங்க. பிறகு இரவிலே போகும்போது நட்சத்திரங்களை பார்த்து தான் அந்த கப்பல் எந்த வழியாய் போகிறது புரிந்து கொள்வாங்க. இப்போது இந்த பயணத்துல பார்க்கும் 14 நாட்கள் சூரியனை பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கல. இந்த எங்கு போகிறோம் என்று தெரியாமல் கப்பல் போகிறது. சூறாவளி என்பது நம்மை கொல்ல அல்ல, அது நம்மை வளர்க்க. நீ இப்போது இருக்கிறது போல இருக்கிறாய் என்னால் அது உன்னால் அல்ல, உன்னால் நடந்தல்ல. நீ கடந்து வந்த சூறாவளிகள் பயணம். ஒரு வாழ்க்கை நாம் பார்க்கும்போது கடந்து வந்த பாதைகள், பயணங்கள், புயல்கள் இதெல்லாம் கடந்து வரும்போதுதான் வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்கணும். 21 வாசிக்கலாம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவளுக்கு நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேக்கத்தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதம் இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்போது பவுல் சொல்றார், சரி, நீங்க இந்த கப்பல் பயணத்துல நீங்கள்லாம் போகும்போது இந்த 14 நாட்களாக நீங்க உணவு சாப்பாடு நீங்க உணவு போஜனம் இல்லை. பவுல் சொல்றா, என்னுடைய சொல்லை கேட்காமல் இந்த பயணத்தை ஆரம்பித்தீங்க. ஆனால் கூட தைரியமா இருங்க, கப்பலுக்கு சேதம் வந்தால் கூட ஆனால் உங்கள் உயிருக்கு சேதம் வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று பவுல் விசுவாசமாய் பேசுகிறார். 24 அப்போது ஒரு தூதன் அந்த ராத்திரில தரிசனமாகி பவுலோடு பேசுகிறான். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஒரு தூதன் பேசுறான் பவுலை பார்த்து, பவுலே பயப்படாதே, உன்னுடனே கூட பயணம் செய்கிற அனைவரும் தேவன் காப்பாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில புயல் வரும்போது நாம் நினைத்த காரியம் என்ன, நினைக்கிற காரியம் என்ன? இந்த புயல் வரும்போது அவங்க என்ன நினைத்திருப்பாங்க? ஒருவேளை இந்த கப்பலை விட்டு நாம் குதித்து எங்காவது நீந்தி போகலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் புயல் வரும்போது நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால்தான் நாம் நம்மை காப்பாற்ற முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்தில் இருந்தால்தான் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும். உன்னை இதுவரைக்கும் சுமந்து வந்த கப்பலை விட்டு நாம் ஒரு நாள் ஒரு போதும் குதிக்கூடாது. கப்பல் என்பது என்ன செய்கிறாங்க? நம்முடைய ஒரு சபை. அந்த சபையை விட்டு நாம் ஒரு நாள் ஒரு போதும் நாம் வெளியே நாம் போகக்கூடாது என்று வேதம் கூறும். நம்முடைய அழைப்பை நாம் மறந்து போவோமானால், இலக்கை நாம் மறந்து போகிறோம். அந்த கப்பலிலே நாம் தங்கியிருப்போமானால் அப்போது வாக்குத்தத்தம் செய்ததை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கப்பல் புயல் காற்றிலே ஆடும், ஆட்டம் காணும். ஆனால் கர்த்தரின் பிள்ளைகள் அவர் விட்டு விலகாமல் உறுதியாக நம்ம இருப்போமானால் அப்போதான் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல வேண்டிய இடத்திலே அவர் நம்மை கொண்டு சேர்ப்பார். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அப்போது பவுல் நினைவு கூறுகிறார். என்ன நினைவு கூறுகிறார்? கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னார்? பவுலே, திடங்கொள், நீ என்னை குறித்து சாட்சி சொல்ல உன்னை ரோமாபுரிக்கு நான் கொண்டு போவேன். ஆண்டு சொல்லியிருக்கிறார், என்னை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியாக உன்னை நான் ரோமாபுரிக்கு கொண்டு போவது கர்த்தர் அங்கு சொல்லியிருக்கிறான். அதனால் தேவன் தான் நமக்கு ஆதாரம். God is your resource. ஆண்டவர் தான் நமக்கு ஆதாரம். வாழ்க்கையிலே நம்முடைய படிப்போ, பணமோ, குடும்ப உறவுகளோ, நண்பர்களோ, நம்முடைய ஆரோக்கியமோ நமக்கு ஆதாரம் இல்லை. நமக்கு ஆதாரம் எங்கு வருகிறது? ஆண்டவராக இருக்கிற இயேசுதான் நமக்கு ஆதாரம். வசனம் சொல்வது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களின் என் கண்களை நான் எடுப்பேன். இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், சிலர் குதிரைகளும் ரதங்கள் குறித்து மேன்மை நானும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இன்னொருத்தர் சொல்றார், கர்த்தரின் கோட்டை பலத்து துருகும், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். நம்முடைய ஆதாரம், நம்முடைய ரிசோர்ஸ் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு. இந்த அரசாங்கம் அவர் தோல் இருக்கிறது. ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ள மகனாக மகளாக நம்ம இருக்க வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது. 27ஆம் அதிகாரம் 25 அப்படியானால் மனுஷரே, திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். பவுல் சொல்ற, மனுஷரே திடமனதா இருக்கு, எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும், தேவனிடத்திலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அங்க பவுல் அந்த கப்பல்ல பயணம் செய்கிற அந்த பேசஞ்சரோடு கூட அங்கே பவுல் சொல்லி வாசிக்கிறோம். பவுல்
சொன்ன அந்த வார்த்தைகள் மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். புயல் உன்னை மாற்றாது, புயல் நீ யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தும். வாழ்க்கையிலே சில பிரச்சனை போராட்டம் இருக்கும், அப்போது நாம் யார் என்பது நமக்கு வெளிப்படுத்தும். நாம் யார், எங்க இருக்கிறோம், கர்த்தருக்குள் இருக்கிறோமா என்பது சூழ்நிலை தான் நம்மை வெளிப்படுத்தான். புயல் தொடர்ந்து இருக்க முடியாது, அது நிச்சயமாய் அது அடங்கும் என்பதை நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். ஓகே, 34 வசனத்துக்கு வரலாம். 34 வசனம் இப்படி சொல்லி இப்போது எரிச்சுறாங்க. அந்த கப்பல் அந்த புயல் காற்றிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக தேவனை சோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினா, அந்த நேரத்தை கூட என்ன பார்க்கிறோம், அப்போது பவுல் என்ன பண்றார், இந்த 14 நாட்கள் நீங்கள் சாப்பிடவில்லை, ஆகையால் நீங்க போஜனம் பண்ணுங்க, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு உங்களுக்கு அது உதவியா இருக்கும் என்ன செய்றாங்க என்று சொல்லி பவுல் என்ன செய்றாங்க, அங்கு போஜனத்தை கொடுக்கிறான், அப்பத்தை கொடுக்கிறான். வேதம் கொடுக்கிறது, நீங்கள் தப்பித்து பிழைத்தால் அது உதவியா இருக்கும். நான் தப்பிக்க பிழைத்து வாழ நமக்கு உணவு தேவை, ஆவிக்குரிய வெற்றியில் வாழ நமக்கு வசனம் தேவை. அந்த சூழ்நிலையிலும் பவுல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அப்பத்தை எடுத்து தேவனை ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு கொடுத்ததாக வேதம் கூறுகிறது. இப்படி சொல்லி என்ன செய்தான், அவன் அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் பதிலாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு தொடங்கினான். மேலுமா கப்பல் கரையை நோக்கி போகிறது. கரை நோக்கி போகும்போது அப்போது எல்லாரும் திடமனதாய் பட்டு புசித்தார். கப்பல் 276 பேர் இருந்தோம். என்ன செய்தாங்க, இப்போது கப்பல் அந்த கரையை நோக்கி அங்கு போகிறது. 39 பொழுது விடிந்த பின்பு என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்போது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவளுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பல் ஓட்ட யோசனை பண்ணார்கள். இப்போது பாக்குறாங்க, 14 நாளுக்கு பிறகு இப்போதான் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது, கரை தெரிகிறது. 14 நாளுக்கு பிறகு வெளிச்சம் கண்டார்கள். சமமான கரை கடந்து வந்தார். வாழ்க்கையில சில நேரத்தில் இப்படியாக நாம் கடந்து போகிற சூழ்நிலை வர ஆண் கூட நிச்சயமாக நாம் கரை சேரத்தக்கதாக வெளிச்சத்தை கொண்டு வருவார் வேதம்க்கு போதிக்கிறது. 40ஆம் வசனம் நங்கூரங்களை அரித்து கடலே விட்டு சுக்கானுடைய கட்டுகளை எல்லாம் தளர விட்டு பெரும்பாறையை காற்று முகமாக விரித்து கரை நேராக ஓடி இருபுறமும் கடல் மோதி ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணையும் ஊற்றி அசையாமல் இருந்தது, பின்னணையும் அலையுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. இப்போது கரை நோக்கி கப்பல் போகிறது. 2 பக்கம் கடல் அலை மோதுகிறது. கடல் முன் பகுதியிலே அங்கு அசையப்படுகிறது, பின்பகுதி அலையினுடைய பலத்தினாலே அது உடைந்து போகிறது. வாழ்க்கை அப்படிதான், முன்னே நமக்கு பிரச்சனை, பின்னே நமக்கு பிரச்சனை. ஆனா கூட கர்த்தரை நம்பி நாம் போகிற மகளாய் இருக்க வேண்டும் வேதம்க்கு போதிக்கிறது. 42 அப்போது என்ன செய்தாங்க, காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒரு முனும் நீந்தி ஓடி போகாதபடி அவளை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவல் யோசனை செய்தார்கள். அங்கு அந்த கப்பலிலே அங்க இருக்கிற பயணிகளோடு கூட ஒரு 30-40 சிறை கைதி இருக்கிறாங்க. அவங்க எங்காவது தப்பித்து ஓடக்கூடாதுன்னு செய்றாங்க. அங்கிருந்த போர் வீரர்கள் நம்ம சுடலாம் யோசிக்கும் போது அப்போது கப்பல் கேப்டன் அவங்களை சுட வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறான். அடுத்த வசனம் 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து உடனே கூட யோசனையை தடுத்து நீந்தர்கள் முந்தி கடலில் விழுந்து கரை சேர்ந்தார்கள். அப்போது யாரெல்லாம் நீந்த முடியுமோ அவங்க நீந்தி கரை சேர்ந்தார்கள். அடுத்த வசனம் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பித்து கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் செய்தாங்க, அவங்க கரையில போய் சேர்ந்தாங்க. ஒரு சிலர் அங்கிருந்த சிறு கட்டைகளை பிடித்து கரை சேர்ந்தாங்க. நாம் நீந்தி கரை சேர நமக்கு சிறு பலகை அவங்க பிடித்தாங்க. அது பலகை அல்ல, அது சிலுவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானா ஆண்டவராய் இருக்கிற சிலுவை பிடித்து கொண்டு நாம் நடப்போமானா அப்போதான் வாழ்க்கையில வெற்றி காணலாம். நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கை. விசுவாசிகளாக இருக்க நீங்கள் இந்த காரியங்கள் நம்பும் போது இதையெல்லாம் நம்புகிறோம். அந்த நம்புகிற காரியத்தில் நம்பிக்கைக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.